Hi friends, welcome to Nirmala's Kitchen. இன்னைக்கு வந்து இன்ஸ்டன்ட் ஸ்வீட் தாங்க நான் செய்ய போறேன். இது வந்து ரொம்ப ஈஸியா 10 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம் இந்த ஸ்வீட். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் தட்டிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் फ्रेंड्स. இது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் ஸ்வீட் ரெசிபி தான். இந்த ஸ்வீட் பேர் வந்து இன்ஸ்டன்ட் பேடா. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கலாம். நம்ம வந்து 1/4 கப் அளவுக்கு நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். சுகரை வந்து பவுடர் பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். அதுலேயே நான் வந்து முந்திரி கூட சேர்த்துக்கிறேன். முந்திரி வந்து ஒரு 4லேருந்து 5 சேர்த்துக்கிறேன். நான் வந்து நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து நைஸாக ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்துன்னு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் அதுலேயே நான் வந்து உடச்சக்கல்ல சேர்த்துக்கிறேன். நான் வந்து 1 கப்பு உடச்சக்கல்ல சேர்த்துக்கிறேன். நான் உடச்சக்கல்ல வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ நம்ம வந்து ஒரு தட்டு எடுத்துக்கலாம். நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு தட்டு எடுத்துக்கலாம். அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து நம்ம இஷ்டத்தை நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபைனாக பவுடராக அரைச்சோம் இல்லையா சுகரு, அதுவும் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு நம்ம வந்து கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இதுக்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் நம்ம வந்து கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு நம்ம வந்து உடச்சக்கல்ல சேர்த்துக்கலாம். நான் வந்து பவுடர் பண்ணி அதுக்கப்புறமா ஜல்லடை பண்ணி வச்சுருக்கிற உடச்சக்கல்லையை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு மில்க் பவுடர் எதுக்கு சேர்க்குறோன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் மில்க் பவுடர் சேர்த்து செய்யும் போதும். இப்போ பாருங்கள், நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்குற போதும் கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு டேஸ்ட்டுக்கு வந்து நான் ஏலக்காய் சேர்க்கல. நான் வந்து அதுக்கு பதில் வெண்ணிலா எசன்ஸ், 1 ட்ராப் வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறேன். அது வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், வாசனையமாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து பால் சேர்க்குறேன். நான் வந்து 1/4 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இது வந்து காய்ச்சாத பால் தான் எடுத்திருக்கேன். நான் அதுவும் சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்துட்டு இது வந்து நல்லா நம்ம வந்து ஒரு நல்ல பால் மாதிரி நம்ம வந்து ஊட்டி எடுத்துக்கலாம். நம்ம இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் ஏதாச்சும் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் உடச்சக்கல்லையை வந்து மிக்சியில் பவுடர் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரும். இது வந்து நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு சாஃப்டாக வரும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைங்களாக பிடிச்சிக்கலாம். நம்ம இதை வந்து சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி பிடிச்சிட்டு நம்ம வந்து ஷேப் வந்து நம்ம ஆப்பிள் ஷேப் கொடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நான் வந்து எல்லாம் ஈக்குவலாக நான் எடுத்துக்கிறேன். பால்ஸு ஈக்குவலாக எடுத்துகிட்டு நான் வந்து ரவுண்ட் ஷேப் பண்ணுறேன். ரவுண்ட் ஷேப் பண்ணிவிட்டு நம்ம வந்து நடுவில் வந்து கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி கொடுக்குறேன். நான் இப்படியே கூட வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது வந்து ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம 10 நிமிஷத்துலேயே நம்ம வந்து இந்த ஸ்வீட்டை செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து எல்லாத்தையும் நான் வந்து இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கிறேன். உருட்டி வச்சுட்டு நடுவில் வந்து நான் ப்ரெஸ் பண்ணி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆப்பிள் ஷேப்பில் தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். எப்போமோ நார்மலாக நம்ம வந்து பேடா ஷேப்பில் தான் செய்வோம். ஆனால் இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ஆப்பிள் ஷேப்பில் செய்யலான்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஆப்பிள் ஷேப்பில் தான் நான் வந்து செய்கிறேன். இது பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்டாக நம்ம வந்து ஆப்பிள் ஷேப் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து லவங்கம் இருக்குது இல்லைங்களா, காம்புக்கு வந்து நான் லவங்கத்தை வந்து வச்சிடுறேன். நான் இப்போ பாருங்கள், நான் வந்து உருட்டின்னு இருக்கேன். இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது வந்து ஃபயர்லெஸ் குக்கிங் தான். அதுக்கப்புறம் நான் வந்து பால் வந்து காய்ச்சாத பால் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா காய்ச்சி வச்சுருக்கிற பால் கூட எடுத்துக்கலாம் நீங்கள். இப்போ பாருங்கள், நான் வந்து எல்லாத்தையும் உருட்டி எடுத்து வச்சுட்டேன். நம்ம எடுத்துருக்கிற 1 கப்பு உடச்சக்கல்லுக்கு எனக்கு வந்து 8 பேடா வந்துச்சு எனக்கு. நீங்கள் இதே ஜாஸ்தி வேணும்னா இதே டபுளாக பண்ணி நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டேன். இப்போ வந்து நான் லவங்கம் வந்து நான் மிடில் வந்து லவங்கம் வச்சிடுறேன். நான் லவங்கம் எல்லாத்துக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பிஸ்தா வந்து இலை ஷேப்பில் நான் வைக்க போகிறேன். அப்புறமா இந்த பேடாக்கு நம்ம கார்னிஷிங் பண்ணுறது ஆப்ஷனல் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் இந்த ப்ராசஸை. இப்போ பாருங்கள், நான் வந்து எல்லாத்துக்கும் பிஸ்தா வந்து நான் வந்து இலை மாதிரி வச்சுட்டேன். நான் அதுக்கப்புறம் நான் வந்து இது ஆப்பிள் ஷேப்புன்னு சொன்னேன் இல்லைங்களா, ஆப்பிள் வந்து ரெட் கலராக இருக்கும். ஸோ நான் வந்து ஒரே ஒரு பேடாக்கு மட்டும் நான் ரெட் கலர் வந்து கோட் பண்ணுறேன். நான் மேலே பாருங்கள், இப்போ நான் வந்து காமிக்கிறேன். ரெட் கலர் ஆப்பிள் வந்து நடுவில் வச்சுருக்கேன். இது வந்து எல்லாத்துக்கும் கலர் வேண்டான்றதுனால நான் வந்து ஒரே ஒரு பேடா மட்டும் நான் வந்து ரெட் கலரில் செஞ்சு வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இது வந்து இன்ஸ்டன்ட் ஸ்வீட்டாக 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.